பென்டன் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம காமிக்கப்பட்ட ஏலியன்ஸ்ல இந்த ஏலியனிக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல எப்படி இந்த செலஸ்டியல் சேப்பியன் டிஎன்ஏ வந்தது அப்படின்றது தான் இன்னை வரையுமே ஒரு மர்மமான விஷயமா இருக்குது. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ் இருக்குது. ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேன் தியரிஸ் பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறது இல்ல. உண்மையிலேயே எப்படி ஆஸ்மத்துக்கு ஏலியனிக்ஸோட டிஎன்ஏ கிடைச்சது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆமாங்க வேன், இதுக்கு முன்னாடி இவன் இந்த ஏலியனா மாறி இருக்கானா? இல்ல, ஆனா இதோட பவர்ஸ் பார்த்தா இனிமே இவன் இந்த ஏலியனாவே மாறுறது நல்லது. முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்க்காக கலெக்ட் பண்ண எல்லா ஏலியன்ஸுமே பாத்தீங்கன்னா மில்கி வே கேலக்ஸி சேர்ந்தது தான். மில்கி வே கேலக்ஸில இருக்கிற கென்லாக் இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபார்மோட டிஎன்ஏ சாம்பிள நான் அதுல ஸ்டோர் பண்ணி இருக்கேன். ஆனா செலஸ்டியல் சேப்பியன்ஸ் அப்படின்றவங்க யூனிவர்ஸ்க்கு வெளியில ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறக்கிறவங்க. ரொம்ப முக்கியமா அந்த மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்கே போக முடியும். அப்படி இருக்கும்போது ஆஸ்மத்னால எப்படி செலஸ்டியல் சேப்பியன் டிஎன்ஏவை கேப்சர் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காமனாக பேசப்படுற இந்த பாரடாக்ஸ் தியரியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த தியரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான தியரி. இந்த தியரி ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, நம்ம எல்லாராலையும் ஏன் இது ரொம்ப அதிகமாக நம்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்கு போக ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி கலெக்ட் பண்ணி யார் வேணாலும் போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாரடாக்ஸால் மட்டும் தான் அங்கே போக முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தியரி நம்மளால ஈஸியாக ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஆஸ்மத்துக்கு ஏலியனிக்ஸோட டிஎன்ஏ எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக மாயாக்ஸை தெரிஞ்சிருக்கும். மாயாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்மத்தோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க. சீக்ரெட் ஆஃப் ஆம்னிட்ரிக்ஸில் இவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். இவங்க தான் பாத்தீங்கன்னா ஆஸ்மத்தோட அசிஸ்டண்டா இருந்தாங்க ஆம்னிட்ரிக்ஸ் உருவாக்கும் போது. என் பேர் மாயாக்ஸ், ஆஸ்மித்தோட அசிஸ்டன்ட். அப்போ பாத்தீங்கன்னா ஆஸ்மத்துக்கு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக இந்த மாயாக்ஸ் தான் உதவி செஞ்சிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏவும் பாத்தீங்கன்னா இவங்க தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயமே என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏலியனிக்ஸோட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா பாரடாக்ஸ் கிடையாது, மாயாக்ஸ் தான். அப்போ மாயாக்ஸ் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்கு போனாங்களா இல்ல அவங்க கிட்ட மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன்ல தான் செலஸ்டியல் சேப்பியன்ஸ் பிறக்கிறாங்க. ஆனா ஒரு சில செலஸ்டியல் சேப்பியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனை விட்டு மில்கி வே கேலக்சிக்கு வந்து கூட வாழ்றதா சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் தான். இது சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டுவைன் மெக்டஃபி. இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாரு. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த இமேஜில் கொடுத்திருக்க டேட் அண்ட் டைம் படி நவம்பர் 19, 2010 அப்போதான் இந்த கேள்விக்கான ரிப்ளைவை அவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு சரியா 7 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்ற எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. அதாவது நவம்பர் 12, 2010. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இன்னொரு கேள்வி வரும், எப்படி மாயாக்ஸால இந்த செலஸ்டியல் சேப்பியன் டிஎன்ஏ கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் எபிசோட்ல பார்த்த மாதிரியே எல்லா செலஸ்டியல் சேப்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிபேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா அங்கே நகரவே இல்லை. செலஸ்டியல் சேப்பியன்ஸ் எப்போ பார்த்தாலும் எதை பற்றியாவது விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறது இருக்க ரொம்ப கஷ்டம். அதை நான் பண்ணவும் விரும்பல. ஒரு மதர் செலஸ்டியல் சேப்பியன் கையில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபைட்டுமே அங்கே நடக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் சேப்பியன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கல்லு மாதிரி ஆயிட்டான், ரெஸ்ட் எடுக்கிறான் போல இருக்கு. ஸோ இதனாலேயே தான் மாயாக்ஸ்னால இந்த செலஸ்டியல் சேப்பியன் டிஎன்ஏவை எடுக்க முடிஞ்சிருக்கணும். டுவைன் மெக்டஃபியோட இந்த ஒரு ஆன்சர்னால பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்விக்கான பதிலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்த மாதிரி சப்போஸ் பாரடாக்ஸ் வந்து ஏலியனிக்ஸோட டிஎன்ஏவை பென்னுக்கு கொடுத்துருந்தா மற்ற யூனிவர்சஸில் இருக்கிற பென்டெனிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனிக்ஸோட டிஎன்ஏ கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. மற்ற சில யூனிவர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிமென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ ஏலியனிக்ஸா மாதிரி ஒரு வருஷமா அப்படியே ஸ்ட்ரக் ஆனதா நமக்கு தெரியும். இன்னொரு உலகத்துல ஆல்பிடோங்கிற பேரோட இருக்கிற பென் ஏலியன் எக்ஸ் ஆகி ஒரு வருஷம் அசைய முடியாம இருந்தான். அதே மாதிரி ரீபூட்ல பாத்தீங்கன்னா அந்த ஈவில் பென் 10,000 கிட்டயும் ஏலியன் எக்ஸ் இருக்கிறதா நமக்கு தெரியும். ஸோ பாரடாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவிலான பென் டெனிசன்ஸ் கிட்ட இவ்வளோ சக்தி வாய்ந்த பவரை கொடுக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிமென்ஷன்ஸ்ல பென் டெனிசன்ஸ் கிட்ட ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ இருக்கலாம். செலஸ்டியல் சேப்பியன்ஸ் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன்ல மட்டுமே இருந்திருந்தா இவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏ எல்லாம் கிடைச்சிருக்காது. இதே மாதிரி கோஸ்ட்ரிக்கோட டிஎன்ஏ எப்படி பென்னுக்கு கிடைச்சது அப்படின்றத பத்தி கூட பாத்தீங்கன்னா கோஸ்ட்ரிக் ஆரிஜின் வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி புரியலன்னா உங்க டவுட்ஸை நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதை தவிர்த்து வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.